ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கவிதா. ஒரு ஊரில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ஒருத்தர் பேர் அருண், இன்னொருத்தர் பேர் பாலா. அருண் எப்போதும் மற்றவர்கள் தன்னை பாராட்டணும், அழைக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பான். யாராவது மறந்து விட்டாலோ பேசாமல் இருந்தாலோ உடனே வருத்தப்படுவான். அவனுடைய மகிழ்ச்சி எப்போதும் மற்றவர்களுடைய நடத்தையை பொறுத்தே இருந்தது. ஆனால் பாலா அப்படி இல்லைங்க. தினமும் காலையில் கொஞ்சம் நேரம் நடப்பான், புத்தகம் படிப்பான், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவான், குடும்பத்தினரோட சிரித்து பேசுவான். யாராவது பாராட்டினாலும் சரி, பாராட்டாவிட்டாலும் சரி, அவன் தன்னுடைய மன அமைதியை இழப்பதே இல்லை. ஒரு நாள் அருண் பாலா கிட்ட கேட்டான், எல்லாரும் உன்னை போல நடந்து கொள்வதில்லை, இருந்தும் நீ எப்படி எப்போதும் சந்தோஷமாக இருக்கிற? பாலா சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, என்னுடைய மகிழ்ச்சியின் சாவியை நான் யாருக்கிட்டேயும் கொடுக்கறதே இல்லை, அது எப்போதும் என்னிடமே தான் இருக்கும். அன்னைக்கு தான் அருணுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. மகிழ்ச்சி என்பது மற்றவர்கள் நமக்கு தரும் பரிசு அல்ல, நாம் நமக்குள் வளர்த்து கொள்கிற ஒரு மனநிலை தான். மற்றவர்களிடம் மகிழ்ச்சியை தேடினால் அது தற்காலிகமானது, நமக்குள் தேடினால் அது நிலையானது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டான். இந்த அருணை போல் நாமும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணுங்க. மகிழ்ச்சியை மனிதர்களிடம் தேடாதீர்கள், உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு. இந்த வரியை எப்போதும் மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.